அன்பு தோழமைகளுக்கு ஆன்மீக சிந்தனையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதிவு சாபத்தையே சாதகமாக்கிக் கொண்ட வானரங்கள். நாம் அநேக புராண கதைகளை படித்திருக்கிறோம். அதில் முனிவர்கள் தங்களுக்கு பிடிக்காத காரியத்தை ஒருவர் செய்துவிட்டால் பிடி சாபம் என்று கூறி சபித்து விடுவார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்படி கொடுக்கப்பட்ட சாபமானது சிலருக்கு வரப்பிரசாதமாகவே அமைந்து விடுவதும் உண்டு. அகஸ்திய முனிவரின் பிரதான சீடர்களில் ஒருவர் சுதீக்ஷண முனிவர் ஆவார். இவர் பெருமாளின் தீவிர பக்தர். அம்முனிவர் பெருமாளின் அம்சமான சால கிராமங்களை தினமும் பூஜித்து பின்பு உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் பீடத்தில் இருந்த சால கிராமங்களை காணாமல் மிகவும் அதிர்ச்சியுற்றார். எங்கு தேடியும் சால கிராமங்கள் கிடைக்கவில்லை. பகவானிடம் அவை கிடைக்க நீங்கள்தான் வழி செய்ய வேண்டும் என்று மனமுருக வேண்டிக் கொண்டார். முனிவர் தினமும் அருகில் இருந்த நீர்நிலையில் இருந்து நீர் கொண்டு வந்துதான் பூஜைகளை செய்வது வழக்கமாக இருந்தது. அப்படி அவர் நீரை எடுக்க சென்ற சமயம் நீர்நிலையில் தண்ணீர் வற்றி போய் நடுவில் குட்டை போல சிறிது நீர் தேங்கியிருந்தது. அவர் அந்த தேங்கியிருந்த தண்ணீரில் குடத்தை விட்டு நீரை எடுத்தார். எப்பொழுதும் போல் அல்லாமல் இப்போது அந்த குடநீர் கொஞ்சம் கனமாக தெரிந்தது. என்னவென்று பார்த்தபொழுது சால கிராம கற்கள் அந்த நீரில் இருந்தது தெரிய வந்தது. ஆசிரமத்திற்கு எடுத்து வந்து மீண்டும் பூஜையில் வைத்தார். திடீர் என்று அந்த சால கிராமங்கள் காணாமல் போவதும் தேடிக்கொண்டு போனால் அவை நீர்நிலையில் கிடைப்பதும் ஒரு எதிர்பாராத நிகழ்வாகவே நடந்து வந்தது. ஒரு நாள் முனிவரின் பூஜை அறையில் பாத்திரங்கள் உருளும் சப்தம் கேட்டது. அவர் சென்று பார்த்தபொழுது பூஜை அறையில் இருந்த 2 சால கிராமங்களை 2 குரங்குகள் ஆளுக்கு ஒன்றாக தலைக்கு மேல் வைத்து கொண்டு ஓடுவதையும் அவற்றை நீர்நிலையில் எறிவதையும் கண்டார். முனிவருக்கு மிகுந்த கோபம் உண்டானது. சால கிராமங்கள் அடிக்கடி காணாமல் போவதற்கு இந்த குரங்குகள் தான் காரணம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார். ஆனால் குரங்குகளை சபித்து என்ன செய்வது? வாயில்லா ஜீவன்கள் என்று மனதில் ஒரு பரிதாப எண்ணமும் கூடவே எழுந்தது. அதனால் அவர் தனக்கு சாதகமான ஒரு சாபத்தை அந்த குரங்குகளுக்கு கொடுத்தார். அதாவது, நீங்கள் இருவரும் இனி நீரில் எரியும் எந்த பொருளும் மூழ்காமல் மிதக்க ஆரம்பிக்கும் என்றார். அன்று முதல் அந்த குரங்குகளால் எரியப்படும் சால கிராமங்கள் நீரில் மூழ்காமல் மிதக்க ஆரம்பித்தன. முனிவர் அதை சுலபமாக எடுத்துக்கொண்டு வந்து மீண்டும் பூஜை செய்து வழக்கமாக ஆகிப்போன ஒன்றானது. இப்படி சுதீக்ஷண முனிவரால் சாபம் பெற்ற அந்த 2 வானரங்கள் யார் என்று தெரியுமா? சுக்கிரீவனின் படைத்தலைவர்களாக இருந்த நலனும் நீலனும் தான். ராவணன் சீதையை அபகரித்து இலங்கையில் சிறை வைத்த பொழுது ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கை வரை கடற்பாலம் கட்ட வேண்டிய ஒரு அவசியம் நேர்ந்தது. நலனும் நீலனும் முனிவரிடம் பெற்ற சாபத்தை அனுமான் ராமபிரானிடம் கூறினார். அவர்கள் கற்களை கடலில் போட்டால் அவை மூழ்காமல் மிதக்கும், கடலை கடக்க ஏதுவாக இருக்கும் என்றார். ராமபிரானும் பிற வானரங்களிடம், நீங்கள் பாறைகளை எடுத்து வந்து நலனிடமும் நீலனிடமும் கொடுங்கள், அவர்கள் அவற்றை சமுத்திரத்தில் எறியட்டும் என்று சொல்ல மற்ற வானரங்களும் அப்படியே செய்தன. இதனால் சேது சமுத்திர கடற்பாலம் சுலபமாக கட்டப்பட்டது. ராமன் சேனைகளுடன் இலங்கை சென்று ராவணனை வென்று சீதா மாதாவை மீட்டு வந்தார் என்பது எல்லோரும் அறிந்த கதைதானே. சுதீட்சிண முனிவர் வானரங்களுக்கு கொடுத்த சாபம் ராம கைங்கரியத்திற்கு உறுதுணையாக இருந்தது, நன்மையிலும் முடிந்தது. என்ன நண்பர்களே, இந்த சாபத்தை அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி தோழமைகளே.